ஒரு பெரிய இடத்துல நம்ம லேண்ட் ஆகுறோம். இப்போ விஜய் டிவியில் ஒரு பெரிய சீரியல் நம்பர் 1 சீரியல் அப்படின்னும்போது அந்த அந்த ஒரு ப்ரொஃபைலை வச்சு வேறு வேறு படங்கள்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதா உங்களுக்கு? ஆமாம், நம்ம சீரியல் வச்சு நான் ஒரு நிறையா ஆடிஷன் இப்போ ஒரு சீரியலுக்கு அப்புறமே நான் ஒரு 30-40 ஆடிஷன் போகும்போது ஒரு 5-6 கம்பெனியில் எனக்கு ரெகக்னைசேஷன் பண்ணாங்க ஏடிஸ். சார் நீங்கள் சிறுவடி காசியில் பண்ணுறீங்களா அப்படின்னு ரெகக்னைசேஷன் பண்ணாங்க. ஆமாம் சார் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ அது மூலிமா எனக்கு ஒரு 2 பட வாய்ப்புகள் வந்திருக்கு. சூப்பர்ண்ணே. ஆமாம். ஸோ இது முழு காரணம் குமரன் சார் தான். குமரன் சார் தான். லைக் அந்த முதல் டே ஷூட்டை பற்றி சொல்ல முடியுமா? முதல் நாள் அந்த உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தருணம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போகும்போது சாரை போய் பார்த்தேன். சார் ஆடிஷன் பண்ணார். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு இப்போ ஏடி போய் பாருங்கள். நாங்கள் ஏடி பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் டேவே எனக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. முதல் நாளே எனக்கு பார்த்துட்டு ஈவினிங்கே எனக்கு ஷூட்டிங் செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆள்கள் கிடைக்கல. அப்படிங்கும்போது அப்புறம் நான் போகும்போது சரி இந்த பையன் கொஞ்சம் ஒத்தா இருப்பான் அப்படின்னு சொல்லி சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி நடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா குமரன் சார் வந்து திருமதி செல்வம் தெய்வமகள் அப்படின்னு மெகா ஹிட் சீரியல் கொடுத்த ஒரு லெஜண்ட் டைரக்டர். அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தருணங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள்.